வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம 1994ல் ஃப்ராங்க் டாரபாண்ட் டைரக்ட் பண்ணி டிம் ராபின்ஸ் அண்ட் மார்கன் ஃப்ரீமேன் நடித்த தி ஷாஷாங்க் ரிடெம்ஷன் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷாஷாங்க் ரிடெம்ஷன் படம் நிறைய பேருக்கு அவங்களுடைய ஃபேவரட் ஃபிலிமாக இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் டாப் ரேட்டிங்கில் இருக்கிற ஒரு ஃபிலிம். இந்த படத்தில் ஹிட்டனாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். தி ஷாஷாங்க் ரிடெம்ஷன் அப்படிங்கிற இந்த முழு படமும் கிறிஸ்டியானிட்டி கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வர ஆண்டி டுஃப்ரைன் அப்படிங்கிற கேரக்டரை ஜீசஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மார்கன் ஃப்ரீமேன் ப்ளே பண்ண ரெட்டுங்கிற கேரக்டரும் அந்த கேரக்டர் கூட இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் எல்லாரையுமே ஜீசஸோடைய டிசைபிள்ஸாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பிரிசனை உலகமாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஜீசஸ் இந்த உலகத்தில் பிறக்கிறாரோ அதே மாதிரி இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த தப்பும் செய்யாத இன்னசென்ட்டாக இருக்கிற ஆண்டிங்கிற கேரக்டர் ஷாஷாங்க் பிரிசனுக்குள்ளே வராரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைய குளிப்பாட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாஷாங்க் பிரிசனுக்குள்ளே வர புது கைதிகள் எல்லாரையுமே குளிப்பாட்டிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாரையுமே அவங்கவுங்க செல்லுக்கு அனுப்புவாங்க. ஒரு மேரேஜுக்கு ஜீசஸும் அவருடைய டிசைபிள்ஸும் போயிருப்பாங்க. அங்கே ஜீசஸ் தண்ணியை ஒயினா மாற்றி எல்லாருக்கும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு சீன் இந்த படத்துலையும் இருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டியும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் ஒர்க் பண்ணுறதுக்காக போவாங்க. ஸோ அங்கே ஆண்டி மூலிமா தான் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பியர் கிடைக்கும். ப்ரிசனில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு திடீர்னு ஆண்டி மூலிமா எல்லாருக்கும் பியர் கிடைச்சதும் அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஜீசஸ் அவருடைய வார்த்தைனாலையும் அவருடைய அறிவுரைனாலையும் பல பேருடைய பாவங்களை போக்கி அவங்கள சுத்தப்படுத்தி நல்வழியில் கொண்டு போயிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டி வார்டன் அண்ட் மற்ற காட்ஸோடைய பிளாக் மணி எல்லாத்தையுமே ஒயிட் மணியா மாத்துவாரு. அது மட்டும் இல்லாம பிரிசனுக்குள்ள இருக்கிற லைப்ரரியை டெவலப் பண்ணுவாரு. டாமி வில்லியம்ஸ் அப்படிங்கிற கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு சொல்லி கொடுத்து அவனை எக்ஸாம்லையும் பாஸ் பண்ண வைப்பாரு. இந்த படத்தில் ஆண்டி ஒரு ராக் பிளாங்கெட்டை யூஸ் பண்ணி ராக்ஸை ஷேப் பண்ணி பாலிஷ் பண்ணுற மாதிரி சொல்லுவார். ஷேப்பிங் அண்ட் பாலிஷிங் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். இந்த டைலாக் ஆண்டியோடைய இந்த செயலுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற செயல்களுக்குமே பொருந்தும். ஆண்டி டாமி வில்லியம்ஸை படிக்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ரெட் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அவருடைய தப்பை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் ஆண்டி கூட பழகினதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் தான் அவருடைய தப்பை உணர்ந்து ஆண்டி கிட்ட சொல்லுவார். தி ஒன்லி கில்ட்டி மேன் இந்த ஷாஷாங்க் அப்படின்னு ரெட் சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். ஒரு சீனில் ரெட் ஆண்டியை பார்த்து யூ வேர் ரெம்பிராண்ட் அப்படின்னு சொல்லுவார். ரெம்பிராண்ட்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபேமஸ் டச் ஆர்டிஸ்ட். அவர் பண்ண பெயிண்டிங்ஸில் நிறைய ஜீசஸோடைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைலாக்லையும் ஆண்டியை ஜீசஸோட கனெக்ட் பண்ணுறாங்க. ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இந்த படத்தில் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் ஆண்டி இந்த பிரிசன்லேருந்து தப்பிச்சிருவார். ஸோ மறுநாள் எல்லா கைதிகளும் அவங்களுடைய செல்லுக்கு வெளியில் நிற்கும் போது ஆண்டி மட்டும் வந்திருக்க மாட்டார். முதல் நாள் நைட்டு லைட்ஸ் ஆஃப் ஆகிற வரைக்கும் ஆண்டி அவருடைய செல்குள்ளே தான் இருப்பார். ஆனால் அடுத்த நாள் எல்லா காட்ஸும் அவருடைய செல்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஆண்டி இருக்க மாட்டார். ஜீசஸ் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் அவரை வணங்கினாங்க, அவரை பின்பற்றினாங்க, அவரை பற்றி பேசினாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டி இந்த பிரிசன்லேருந்து எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் ரெட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆண்டியை பற்றி பேசுவாங்க. ஆண்டியோடைய மெமரிஸ் அவங்க கூடவே தான் இருக்கும். கடவுளுடைய நிலையை அடையணும் அப்படின்னா அதுக்கான பாதையை பின்பற்றினா மட்டும்தான் அடைய முடியும். இந்த விஷயம் எல்லா மதங்களிலுமே சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தையும் இந்த படத்தில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸாக கம்பேர் பண்ணப்படுற ஆண்டிங்கிற கேரக்டர் இந்த பிரிசன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெட் கிட்ட நீ இந்த பிரிசன்லேருந்து வெளியில் வந்துட்ட அப்படின்னா நான் சொல்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு போ, அங்கே உனக்காக ஒரு விஷயம் புதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ரெட் இந்த பிரிசனை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ப்ரூக்ஸ் எந்த இடத்துல தங்கினாரோ என்ன வேலை செஞ்சாரோ அதே வேலையை தான் ரெட் செய்வார். ஆனால் வெளி உலக வாழ்க்கை ரெட்டுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ தான் தன்னுடைய ஃப்ரெண்டு சொன்னது ரெட்டுக்கு ஞாபகம் வரும். ஸோ ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி ரெட் அந்த இடத்துக்கு போவார். அங்கே ரெட்டுக்காக ஒரு லெட்டரும் கொஞ்சம் கேஷும் இருக்கும். அந்த லெட்டரை படித்ததுக்கு அப்புறம் தான் ரெட்டுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். அந்த லெட்டரில் ஹோப் இஸ் அ குட் திங், நோ குட் திங் எவர் டைஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆண்டி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு ரெட் டிராவல் பண்ணி போய் ஆண்டி கூட ஒன்று சேருவார். இந்த ஷாஷாங்க் ரிடெம்ஷன் படத்தில் சில விஷயங்கள் பைபிள் கூட கனெக்ட் ஆகும். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஜீசஸை பற்றியும் ஜீசஸ் சொன்ன விஷயங்களையும் தான் ஒருத்தரும் ஒரு சேயிங்ஸாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட் அப்படிங்கிற கேரக்டரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் கதை சொல்கிற மாதிரி இருக்கும். ரெட் சொல்கிற கதை ஆண்டியை பேஸ் பண்ணதாக தான்
இருக்கும். ஆண்டி எப்படி இந்த பிரிசனுக்குள்ளே வந்தார், என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது தான் ரெட் வந்து இந்த படம் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவரில் கொடுத்துருப்பாரு. தன்னுடைய ஒய்ஃபை கொலை பண்ண காரணத்துக்கு தான் ஆண்டி இந்த பிரிசனுக்குள்ளே தண்டனை அனுபவிக்கிறதுக்கு வருவார். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணால் தான் ஆண்டி இந்த பிரிசனுக்குள்ளே வருவார். ஸோ அதே மாதிரி இந்த பிரிசன்லேருந்து ஆண்டி தப்பிக்கிறதுக்கும் ஒரு பொண்ணு தான் காரணமாக இருப்பாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டா ஹேவர்த். அவங்களுடைய போஸ்டரை தான் ஆண்டி அவருடைய செல்குள்ளே ஒட்டியிருப்பார். ஸோ பல வருஷமாக ஆண்டி செல்குள்ளே இருக்கிற அந்த ஹோலை கவர் பண்ணது ரிட்டா ஹேவர்த்தோடைய போஸ்டர் தான். ஆனால் ஆண்டி தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த போஸ்டரில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கல் வெல்ச். அவங்களுடைய போஸ்டர் தான் ஆண்டியோடைய செல்லை கடைசியாக ஒட்டியிருக்கும். இந்த விஷயத்தை பைபிளில் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கு சின் அண்ட் டெத், பாவமும் இறப்பும் வந்து ஏவாளால் தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏவாள் அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் வந்து இதுக்கு காரணமாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மேரி வந்து ஜீசஸை பெற்றெடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை தான் இந்த படத்தில் ஆண்டி வந்து ஒரு பொண்ணால் இந்த பிரிசனுக்குள்ளே வராரு, ஒரு பொண்ணால் இந்த பிரிசன்லேருந்து தப்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய தாய் கருவறையிலேருந்து எந்த வழியாக வெளியில் வருமோ அதே மாதிரி தான் ஆண்டி இந்த பிரிசன்லேருந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் மூலிமா தான் வெளியில் வந்து விழுவார். இது எல்லாமே தான் ஷாஷாங்க் ரெடெம்ஷன் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் ஹிட்டனாக நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.